இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Today's Bible verse. The beginning of strife is like releasing water. Therefore, stop contention before a quarrel starts. Proverbs chapter 17 verse 14. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வது மிக முக்கியம். வாக்குவாதங்களோ யார் பெரியவர் என்ற போட்டியோ வந்துவிட்டால் குடும்பம் அழிவு பாதையில் சென்றுவிடும். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக செயல்படும் போது சந்தோஷம் காணப்படும். அதே வேளையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் வந்துவிட்டால் போட்டி மனப்பான்மை வந்துவிடும். எப்படியாயினும் ஒருவரை ஒருவர் முந்திவிட வேண்டும் என்ற முயற்சிதான் குடும்பத்தில் மிஞ்சும். இதற்காக எதையும் பலி கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குவதில்லை. பொதுவாக கணவன் மனைவியின் போட்டியில் பலியிடப்படுவது குழந்தைகளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மிடம் தந்திருக்கும் குழந்தைகளை நன்றாக வளர்த்து அவருக்கே மகிமையாக அவரிடம் ஒப்படைப்பது நம்முடைய கடமை. குழந்தைகளை இழந்து கணவனோ மனைவியோ வெற்றியடைவது மடமை. ஆகையால் கணவன் மனைவியிடையே ஏதேனும் சண்டை உண்டானால் அது ஆரம்பிக்கும் போதே அதை விட்டுவிட்டு இருவரும் ஒற்றுமையாக சேர்ந்து குழந்தைகளை நல் வழியில் நடத்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.